சமூக சேவைகளில் நம்முடைய சமூகத்திற்காக மிகவும் அரும்பாடுபட்ட திரு எல்.கே. துளசிராம் அவர்களின் 150வது பிறந்தநாள் விழாவான இன்று நாம் கூடியிருப்பது மிகவும் சிறப்பான விஷயம். அதே நேரத்தில் பெருமக்களையும் நமக்கு உற்சாகமும் ஊக்கமும் அளித்து நம்மை உயர்வாக்கிய, நம்மை இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு பணிவான வணக்கத்தை கூறி இங்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள டாக்டர் J.R. விஜயலட்சுமி அவர்கள் நம்முடைய ராஜாஜி மருத்துவமனையின் டீனாக உயர்ந்து விளங்கி சிறப்பாக சமூகத்திற்காக செயல்பாடும் செய்து வருபவர். மேலும் அவர்கள் எல்.கே. துளசிராமனின் குடும்பத்தை சார்ந்த பேத்திகளில் ஒருவர் என்பதை உங்களுக்கு நான் சொல்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு இன்று திரு எல்.கே. துளசிராமன் அவர்களின் வாழ்க்கையை பற்றியும் அவர் நம்முடைய சமூகத்திற்கு செய்த சேவையை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளாத பல விஷயங்களை இன்று அவர் கூற வந்திருப்பதை உங்களைப் போலவே நானும் மிகவும் ஆர்வத்துடன் கேட்க விளைகிறேன். பிறகு அவுராம் அமி ட்ரஸ்ட் என்று ஒரு தனிநபராக இருந்து சௌராஷ்டிரா சமூகத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு தேவராஜன் அவர்களை இன்று உங்கள் முன் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இங்கு கூடியுள்ளார்கள். தலைமை ஆசிரியர் டி.என். வித்யானந்தம் அவர்கள் வரவிருக்கிறார். திரு பி.ஆர். ஜவஹர்லால், பி.கே. ராமசுப்ரமணியன், இன்னும் பல ஆசிரியர்கள் வரவிருக்கிறார்கள். இங்கு திரு ஜோசப் சவுந்தரராஜன், எம்.எல். ராமமூர்த்தி மற்றும் பல ஆசிரியர்கள் கூடியுள்ளார்கள். அவர்களை எல்லாம் உங்கள் சார்பில் நான் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வரவேற்பை முடிப்பதற்கு முன்னால் ஓரிரு விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பள்ளியின் மோட்டோ உடனே தமிழில் எப்படி சொல்லுங்க வரவில்லை, பிறர்க்கு வாழ். பிறர்க்கு வாழ் என்பது 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் பிரான்சிலிருந்து வரவேற்கப்பட்ட ஒரு கருத்தாகும். அதாவது ஏழைகளையும் படிக்காதவர்களும் பல்வேறு முன்னேற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்ததை பார்த்து ஒரு தத்துவார்த்த விஷயமாக லிவ் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கையை இங்கிலாந்தில் பரப்பினார்கள் 1880 வாக்கில். அதே காலத்தில் தொடங்கப்பட்ட நம்முடைய பள்ளியும் அந்த கொள்கையை, அந்த மிகச்சிறப்பான கொள்கையை சிறமேல் கொண்டு நம்முடைய பள்ளியின் மோட்டோவாக வைத்துக் கொண்டு நம்முடைய மாணவர்கள் அனைவரையும், லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய இந்த பள்ளி, அப்படிப்பட்ட பள்ளியில் இந்த பிறர்க்கு வாழுகின்ற ஒரு மாட்டோ, அந்த மாட்டோவை இங்கு கடைபிடிக்கக்கூடிய பல பேர்கள் ஒருவர் நம் முன் அமர்ந்திருக்கிறார். டாக்டர் டி.ஆர். ஞானேஸ்வரன் அவர்கள். அவர் என்னுடன் 11ஆம் வகுப்பில் ஏ செக்ஷனில் படித்த மாணவ நண்பர். ஆனால் அவருடைய பெருமை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு 1 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். அவ்வளவு சிறப்பான நரம்பியல், மூளை நரம்பியல் நிபுணர். இன்று இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு மாபெரும் நிதி உதவியும் மற்ற பல உதவிகளையும் செய்து நம்மை எல்லாம் உற்சாகத்தில் ஆழ்த்தி திளைத்து வைத்திருப்பவர் நம்முடைய டாக்டர் டி.ஆர். ஞானேஸ்வரன் என்பதை சொல்வதோடு அவருடன் நானும் படித்தவன் என்பதில் மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்று உங்கள் அனைவரையும் எனக்கு வரவேற்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த திரு O.S. சூரியநாத் மற்றும் அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றிய நண்பர்கள் பேரெல்லாம் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விரிவாக சொல்வார்கள். நான் சென்னையில் இருந்ததினால் உடனடியாக எல்லா தகவலையும் சேகரிக்க முடியவில்லை. அவர் சொல்வார்கள். அந்த அமைப்பாளர்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டு நான் உங்கள் சார்பாக அவர்களையும் இந்த விழாவுக்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கூறிக்கொண்டு
அடுத்து நம்முடைய முன்னாள் டீன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை டாக்டர் J.R. விஜயலட்சுமி அவர்களை சிறப்புரை வழங்குமாறு கேட்டுக்கொண்டேன். இவை பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இந்த சிறப்பான கூட்டத்தில், அதாவது சௌராஷ்டிரா உயர்நிலைப் பள்ளி, அந்த காலத்தில் அது உயர்நிலைப் பள்ளியாக இருந்ததுனால் உயர்நிலைப் பள்ளியில் 1969, 70, 71 ஆண்டில் படித்த முன்னாள் மாணவர்களுடைய சந்திப்பு 50 ஆண்டுகள் கழித்து இன்று சந்திப்பு நடக்கின்றது. முதல் முறையாக மிக ஆனந்தமாக இருக்கும். ஏனென்றால் பழைய நண்பர்களை மீண்டும் பார்க்கும் பொழுது மிக ஆனந்தமாக இருக்கும். அதுவும் அவரவர்களுடைய துணைவியார்களுடன் வந்திருக்கின்றீர்கள், அவர்களுக்கும் மிக ஆனந்தமாக இருக்கும். யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கின்றோம் என்று தெரிந்து கொள்வோம். நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் இருக்கும் மாணவர்கள், எங்களுடைய பேட்ச், என்னுடைய துணைவியாருடைய பேட்ச், எல்லோரும் ஆண்டுதோறும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு இடத்தில் முதலில் மதுரையில் சந்தித்து, பிறகு ஒவ்வொரு ஊர்களுக்கும் கன்னியாகுமரி, ஏற்காடு, பூபார், கொடைக்கானல், ராமேஸ்வரம், இது போன்ற பல ஊர்களில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளுடன் வருவோம், பேரப்பிள்ளைகளுடன். இப்பொழுது சில பேர் கொண்டு பேரப்பிள்ளைகளும் இருக்கின்றார்கள், அவர்களையும் அழைத்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் இன்று எங்களுக்கு 70 வயது மேற்கொண்டு ஆகிவிட்டோம்னால் இப்போ பேரப்பிள்ளைகள்லாம் வரமாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஸ்கூலில் லீவ் போடக்கூடாது, எப்போ பார்த்தாலும் டெஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க வரமாட்டேங்கிறாங்க, கல்யாணத்துக்கே வரமாட்டேங்கிறாங்களா. அப்படி இருக்கும்போது இந்த கெட் டுகெதருக்கு எங்கே, அதுவும் ஓல்டு பீப்புள் நீங்களாக பேசிட்டு இருப்பீங்க, நாங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு. கல்யாணத்துக்கே வர்றதில்ல, அப்படிங்கிறப்ப இப்படி வருவாங்க. அதனால் அந்த குழந்தைங்களோட டச்சு விட்டு போயிடுது. முன்னாடியெல்லாம் குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்க யார் என்ன எப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. எந்த குழந்தை எங்கே இருக்குது, யாரோட குழந்தை. அதுவும் அநேக பேர் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, சிங்கப்பூரில், லண்டனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி இந்த மாணவர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செய்திருக்கீங்க. நான் ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் உங்கள் எல்லாரையும். ஏனென்றால் உங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் வந்திருக்கின்ற முறை ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதான் இருக்கணும், அந்த ஸ்பிரிட் இருக்கணும். அந்த நண்பர்கள் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வந்த உடனே எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில பேர் மதுரையில் இருக்காங்க, சில பேர் வேறு வேறு ஊர்களில் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் நீங்கள் இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் படிக்கிற காலத்தில் இருந்த மாதிரி இருக்கா, இல்லை இப்போ ரொம்ப டெவலப் ஆகிருக்கா, இல்லை மோசமாக இருக்கா, அது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு சில இடங்கள் டெவலப் ஆகிருக்கலாம், ஒரு சில இடங்கள் மோசமாக இருக்கலாம். அதை வந்து நல்லா சரி பண்ணணும். அது உங்கள் கையிலையும் இருக்கு இல்லையா. ஏன்னா நாங்கள் மதுரை மருத்துவக் கல்லூரியில் சில இடங்கள்ல சொல்லுவாங்க, முடிஞ்சால் அது நிதி உதவியோர் பொறுப்பு வைத்தாரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, பீரோலாம் வாங்கி கொடுத்து சொல்லிட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் திஸ் பேட்ச் அப்படின்னு போட்டிருக்கோம். அது மாதிரி நீங்கள் நினைச்சா பண்ணலாம். அது வந்து நான் ஸ்கூல் சார்பில் சொல்லலை, நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். அது ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த நம்ம வந்தோடனே இப்படி ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி நினைக்காது. ஏன்னா நம்ம படித்த ஸ்கூல் நல்லா இருக்கணும், நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அநேக மாணவர்கள் அங்கு படித்திருக்கின்றார்கள். அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்த நிறுவனர் திரு எல்.கே. துளசிராம் அவர்கள் என்னுடைய தகப்பனாருடைய தாத்தா, தகப்பனாருடைய பாட்டனார். எங்கள் அப்பா வந்து மகள் வழி பேரர், அவர்களுடைய முதல் பெண் நான். என்னோட J.K. ராமமூர்த்தி உங்கள் அனைவருக்கும் தெரியும், கமிட்டி மெம்பராக நிறைய வருஷம் ஸ்கூலில் இருந்தார். அப்படிப்பட்ட இப்போ ஞானச்சந்திரன் வந்துட்டு இருக்காரு, எம்ஃபார்ம் படிச்சுட்டு என்னுடைய மாணவர் மதுரை மருத்துவக் கல்லூரியில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் எந்த பேட்சா? பேட்ச், ஓகே. அந்த சாதனையாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள், ஏன்னா அவுராமாமி தேவராஜ் வந்து நிறைய அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நாங்கள் எந்த குடும்பத்தார் கூட அவ்வளோ நாங்கள் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் கண்டுக்கிறோம், நான் எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் எல்லாம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிலை கூட பண்ணோம், எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சிலை பண்ணார். பண்ணி சிமெண்ட்டில் பண்ணி அந்த ஸ்கூலில் வைக்கணும் அப்படின்ட்டு போய் எல்லாம் பர்மிஷன் வாங்கி திரு ஏ.ஆர். பீரியடில் பண்ணோம். அதுக்கிடையில் எங்கள் அத்தை குழந்தைகள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. கீதா பாரதி அம்மையார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றனர். மேடைக்கு வருமாறு அவர்கள் அழைக்கின்றனர். அவர்கள் வெண்கல சிலை பணி தருகிறோம், அந்த சிலையை நிறுத்தினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி, இப்பொழுது அந்த சிலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வெண்கல சிலை அவர்கள் செய்தது. அதை எழுதியிருப்பாங்க அந்த சைடெல்லாம் அவங்க யாருக்கு டொனேட் பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ சிமெண்ட்டில் பண்ண சிலை எங்ககிட்ட அப்படியே இருக்குது. எங்கே வைக்கிறது? கார்பரேஷனில் கேட்டோம் எங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு. கேட்டால் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தவிட்டு சந்தையில் தான் அவர் ரொம்ப முக்கியம். பந்தடி ஏரியாவில் தான் அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணது. அவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சதெல்லாம் பந்தடி ஏரியாவில் தான். அந்த ஏரியாவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போ அவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கார்பரேஷனில். ஸோ இப்போ அப்படியே இருக்குது இந்த சிலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்கோம். ஆனால் எல்கேடி நகர்ன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க எங்கள் அப்பா J.K. தெரியும், உங்க நிறைய பேர் தெரியும். இந்த சிலைமான் போகிற வழியில் புளியங்குளம் அந்த தாண்டி போகிறப்ப திருப்போணம் போகிறப்போ எல்கேடி. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, கோடி அர்ச்சனை பண்ண வச்சுருக்கீங்க நான் எங்கள் தாத்தா. எனக்கு தாத்தா எங்கே போனாலும் எங்கள் அப்பாவை தான் கூட்டிகிட்டு போவார். அதனால தான் அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு அவர் புஸ்தகம் வெளியிட்டார். அந்த புஸ்தகம் வச்சு தான் நிறைய பேர் எல்லாம் கேட்டு வாங்குறாங்க. அதை கன்சைஸ் பண்ணி திரு V.N. சாமி தினமலர் ரிப்போர்ட்டராக இருந்தாங்க, அவர் வந்து எழுதியிருக்காரு ஒரு சின்ன புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் அனைத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு திரு சூரியநாத் வந்து நினச்சாங்க. ஆனால் வந்து வாங்கி வரல. எங்கள் வீட்டில் இருக்குது நிறைய காப்பீஸ் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். 30 ரூபா. அந்த 30 ரூபா கொடுத்தவங்கள சில பேர் ஃப்ரீயாக வாங்கி போகிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் அந்த புத்தகம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அவர் சாதனை வந்து ஒரு சிலது நான் சொல்கிறேன், நிறைய வந்து அவர் அவுராமாமி தேவராஜ் சொல்லுவார். நான் முக்கியமாக சொல்ல வந்தது சௌராஷ்டிரா சமூகத்துக்காக பண்ணதை சொல்கிறத காட்டிலும் இன்னைக்கு எல்லா சமூகத்தினரும் இருக்கோம். அதனால் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, சௌராஷ்டிரா சமூகத்தை காட்டிலும் மற்றவங்களுக்கும் பொதுவாக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். சொல்லலாம் அப்படின்னு தேவராஜ் அவங்கள்ட்ட தான் பர்மிஷன். அவர் நிறைய சொல்லுவார். அவர் ரொம்ப ஃபைட் பண்ணக்கூடிய டைப். என்னன்னா, ஒரு தடவை இந்த ஓய்வு பெற்றோர், இந்திய தேசிய ஓய்வு பெற்றோர் அலுவலர் சங்கம் இன்னும் ஒன்று இருக்குது. அதில் வந்து நான் கௌரவ தலைவர், அவர் ஈசி மெம்பர். அவங்க வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு மேகசின் வெளியிடுவாங்க. எங்கள் ஆசிரியர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த டைமில் அந்த நிறைய பேர் படங்கள் போட்டாங்க நம்ம மதுரை சாதனையாளர்கள். அது எல்கேடி படம் விட்டு போயிடுச்சு. நான் கேட்டதுக்கப்புறம் இந்த இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஃபைட் பண்ணி என்ன எல்கேடிக்கு இடம் இல்லை அந்த பத்திரிகை இல்லை, அதை எப்படி விட முடியுமோ என்னை விட வேலை சட்டம் போட்டு அந்த படத்தை வரவழைச்சார். அப்படின்னா அவருக்கு எவ்வளோ எந்தூசியாசம் அதில் அந்த எல்கேடி மேலே இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. எனக்கு கொஞ்சம் பின்னாடி, எனக்கு கொஞ்சம் உங்களுடைய ஆசிரியர், முன்னாள் ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு B.R.
கூறக்கூடிய B.R. ஜவஹர்லால் அவர்கள், அவர்களுடைய 2 மகன்களும் என்னுடைய மாணவர்கள். B.R.J. கண்ணன், B.R.J. சதீஷ் டாக்டர் 2 பேரும். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா B.R.J. கண்ணன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. B.R.J. சதீஷ் வந்து மேடப்பாளையத்தில் ஆர்த்தோபீடிஷனாக இருக்கார். இப்போ முக்கியமாக சொல்ல வேண்டியது பாரதியாரோட பிறந்த தினம் என்னைக்கு, நினைவு தினம் என்னைக்கு. நேற்று ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தாங்க, நேற்று அங்கே வந்து ஒருத்தர் கேட்டார், டிசம்பர் 11 என்ன முக்கியமான தினம்னா யாருக்கும் தெரியல. டிசம்பர் 12 என்ன முக்கியமான தினம், சூப்பர் ஸ்டார் பிறந்த தினம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்து பிள்ளைங்க அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப ஆதங்கத்தோடு பேசினார். திரு ஜான் மோசஸ்ங்கிறவர். கொஞ்சம் தயவுசெய்து அமைதிக்காக நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா மீட் பண்ணி அப்புறம் பேசிக்கலாம். நாங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கோம், பேசிட்டு போயிடுறோம், அப்புறம் நீங்கள் தான் பேசிக்க போகிறீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஐ எம் ஜஸ்ட் ரிக்வெஸ்டிங் யூ டு கீப் சைலன்ஸ் ஃபார் சம் ஆஃப் டைம். அதனால் அவர் பிறந்த நாள் என்னைக்கு, பாரதியாரோட பிறந்த நாள். பாரதியார் வந்து பாடல்கள் ஒரு முறை இவர் வந்து M.L.C.யாக இருந்தார், மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்போல்லாம் லெஜிஸ்லேட்டிவ், இப்போ M.L.C. இல்லை, இப்போ M.L.A.s தான் இருக்கும். M.L.C.யாக இருந்தப்போ திடீர்னு பாரதியாரோட பாடலை தடை பண்ணிட்டாங்க. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பாரதியார் பாடி பாடி நிறைய பேருக்கு உத்வேகம் வருது, சுதந்திர தாகம் வருது அப்படின்னு அந்த பாடலை வந்து தடை பண்ணணும் அப்படின்ட்டு அசம்பிளியில் தடை பண்ணாங்க. அப்போ திரு சத்யமூர்த்தி அவர் வந்து அந்த தடையை நீக்கணும்ட்டு ரொம்ப வீராவேசமாக பேசவும் எங்கள் தாத்தா வந்து அவர் எல்கேடி அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எந்த நீ எப்படி தடை போடுற, இரு நான் பாடுறேன் அப்படின்னு. செந்தமிழ் நாடெனும் போதினிலை இந்த தேன் வந்து பாயிட்டு காதினிலை எங்கள் தந்தையை நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. விடுதலை 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 பறையருக்கும் இங்கு துயர் ஒருவருக்கு குறையருக்கும் விடுதலை அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டார். பாடினது எல்லாமே அவர் என்ன சொல்றார், நீங்க புத்தகத்தை தடை பண்ணலாம், அத்தனை பேர் மனசுலயும் இருக்க, அதை எப்படி நீங்க தடை போட முடியும்? அத்தனை பொதுமக்களும் அதை பாடுறாங்களே, நீங்க தடை போட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த தடையை நீக்க வச்சார். எல்லாரும் இந்த கொட்டேஷன் காமிப்பாங்க, சொல்லுவாங்க. இது ஒரு இன்சிடென்ட்ஸ். சாரி, எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு சாதனையா இல்லையா சொல்லுங்க? பாரதியாரோட பாடலை தடை பண்ணல, தடையை நீக்க வச்சார். நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க, கேட்பாங்க டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டருக்கே உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, சீசன் அப்படி இருக்குது, கிளைமேட் அப்படி இருக்குது. அதுவும் சில இடத்துல போயிட்டு தண்ணி மினரல் வாட்டர் தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மினரல் வாட்டர் எப்படி இருக்கும்னு தெரியல. இது ஒரு சாதனை. இரண்டாவதாக கார்பரேஷன், மதுரை முனிசிபாலிட்டி அப்போ இருந்தது, இப்போ தானே கார்பரேஷன் ஆயிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால. அந்த முனிசிபாலிட்டியில் 36 ஆண்டுகள் தொடர்ந்து MC முனிசிபல் கவுன்சிலராக இருந்தார். தொடர்ந்து அது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படாது. பந்தடி ஏரியாவில் நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, போட்டியே இருக்காங்க. இஃபட்டால் போட்டி வந்தாலும் அவரோட தோழர்கள் அவர்களாவே ஒர்க் பண்ணி அவருக்கு வந்து ஜெயிக்க வச்சுருவாங்க. அவராம தேவராஜ் பேசுகிறப்ப நான் பேசுகிறேன்ப்பா, சாரி, என்எஸ்எல் கவுன்சிலராக இருந்தார். அதில் 2 தடவை நகரசபை தலைவர், நகரசபை தந்தை. அந்த டைமில் என்ன பண்ணார், நகரசபையில் நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணார். சாலைகள் அமைக்கிறது, முனிச்சாலையில் 3 ரோடுன்னு சொல்லுவாங்க, 3 ரோடு கூட்டு ரோடு, 3 பக்கம் ரோடு சேர்றது, அதை வந்து நல்லா பண்ணாங்க. ஆற்றுக்கு போகிற ரோடு சரி பண்ணாங்க. அப்புறம் இந்த ஈஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் தெப்பக்குளத்துக்கு அங்கிட்டு ரொம்ப எல்லாரும் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பயப்படுறதுனால அந்த எக்ஸ்டென்ஷன் இது பண்ணி இன்னைக்கு தூங்கா நகரம்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எப்படின்னா, எல்லாம் வந்து சும்மா இந்த விளக்கு, எண்ணெயில் மண்ணெண்ணெயில் எரியிற விளக்கு தான் வெளியில் இருக்கும், இருட்டாக இருக்கும். சாயந்தரம் சூரியன் மறைஞ்சிட்டாருன்னா ரொம்ப இருட்டாயிடும். இப்போ விளக்கு இல்லை, மின் விளக்கு இல்லாதனால மின் சாதனம் கொண்டு வந்தார். அதனால தான் அதுக்கு தூங்கா நகரம்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மின் வசதி கொண்டு வந்து வர்றது இப்படி தான். அது நல்லதா இல்லையா? இன்னைக்கு LED பல்ப் வந்துருச்சு இல்லையா?
எல்இடி பல்ப் வந்தோடனே ரொம்ப பிரைட்டாக இருக்கு. அடுத்து கல்வி தொழில், அந்த இதில் தொழில் வளர்ச்சி அதில் சொல்லியிருக்காங்க. தொழில் வளர்ச்சிக்கு அவர் பேசும்போது நம்ம தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கு மதுரை எஸ்பெஷலி அதுக்கு வந்து 2 பேர் முக்கியமான காரணம். ஒன்று எல்கேடி, இன்னொன்று பெனிக்விக். பெனிக்விக் என்ன பண்ணார்? பெரியார் டேம். அப்புறம் தொழில் வளர்ச்சிக்கு வந்து இவர் நெசவு தொழில், சாய தொழில், பாதாள சாக்கடை திட்டம். முன்னால இன்னும் சில இடங்களில் பாதாள சாக்கடை இல்லாமல் இருக்குது. இப்போ பாதாள சாக்கடை வர்றது நெசவு தொழில் வந்து நல்லபடியாக பண்ணதுக்கு ஐரோப்பாவுக்கு போயிட்டு வந்தார். யூரோப் போகும்போது போய் 2 தடவை போயிருக்காரு யூரோப். அது வந்து அப்படி விவரமாக சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ விவரமாக அவர் சொல்லியிருக்கார். தாத்தா வந்து எங்கள் அப்பாட்ட நிறைய சொல்லியிருக்காரு. அப்படியே எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த நாள் போனோம். 47 நாள் கப்பலில் போயிருக்காங்க. கப்பலில் போகிறதுனா கொஞ்சம் கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கப்பலில் போய் ஐரோப்பாவில் போயிட்டு அந்த பிரிட்டிஷ் இதில் லண்டனில் போயிட்டு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. பேக்வர்ட் கமிஷன். இப்போ எத்தனை பேர் இதில் பிசி இருக்கோம் சொல்லுங்கள்? பேக்வர்ட் கம்யூனிட்டி எத்தனை பேர்? தப்பாக நினச்சிக்காதீங்க, இதை கேட்கணும் அப்படின்ட்டு. அப்போது இந்த ஒரு சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு. தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். இதில் இருக்கிறது நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். பிராமணரும் பிராமணர் அல்லாதவரும். அந்த காலத்தில் பிராமின்ஸ் நிறைய வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எல்லாத்துலேயும் சிறப்பாக வருவாங்க. ஸோ பேக்வர்ட் கம்யூனிட்டி, அதாவது பிராமணர் அல்லாதவருக்கு சான்ஸ் நிறையா இருக்காது. அப்போ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ரெப்ரசன்ட் பண்ண போயிருக்காரு. அப்போ அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க மேலவை அதிகாரிகள் அந்த பார்லிமெண்ட்டில் அவரை கேள்வி கேட்டு ரொம்ப நேரம் 90 நிமிஷம் அவர் பேசினார். எதுக்காக நாங்கள் வந்து இது தனியாக பேக்வர்ட் கம்யூனிட்டி ஜீவோ வரணும், கம்யூனல் ஜீவோ வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு சொன்னாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு வேணும். ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு நிறைய வேலை கிடைக்கிது. ஏன்னா அவங்க நிறைய படிச்சுட்டு வந்துடுறாங்க. பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு கொஞ்சம் பிரிச்சிட்டோம்னா இந்த கம்யூனிட்டி இவ்வளோ பெர்சன்டேஜ், இந்த கம்யூனிட்டி இவ்வளோ பெர்சன்டேஜ்னு வேலை வாய்ப்பு கிடைக்கும். யாருமே கவனிக்கலன்னு நினைக்கிறேன். யாருமே தெரியல. பேக்வர்ட் கம்யூனிட்டி யாருக்கும் ஒருத்தரும் காய்தான் கொடுத்துக்கலையே. எல்லாரும் பேக்வர்டா அது எப்படி? இந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் தானே சேர்ந்துருக்குங்க. எல்லாரும் பேக்வர்டு இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் பேக்வர்ட். ஏன்னா அதனால தான் சொல்ல தப்பா நினைச்சிக்க கொஞ்சம் குறைச்சிட்டே வந்துச்சு. இப்போ வந்து ஓபிசின்னு ஒன்று வந்துருச்சு. எம்பிசி, பிசி, எம்பிசி என்னென்னமோ வருது. ஸோ இந்த கம்யூனல் ஜீவோ கொண்டு வர்றதுக்கு இந்த மாண்டேகு ஜேம்ஸ் போர்டுங்கிற 2 பிரிட்டிஷ்காரங்க அதுக்கு ரொம்ப காரணமாக இருந்து எல்கேடியை பேச வச்சு விவரம் கேட்டு அதுக்கப்புறம் இந்த கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாதனை. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட், பேக்வர்ட் கம்யூனிட்டி பீப்புளுக்கு பெனிஃபிட். இப்போ என்னாச்சு, பேக்வர்ட்லேருந்து எம்பிசிக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் போயிடுச்சு. அப்போ பேக்வர்ட் கம்யூனிட்டி கொஞ்சம் வாய்ப்பெல்லாம் குறைஞ்சிட்டு இருந்துச்சு. யார் பேசுறது? இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், மோஸ்ட் பேக்வர்ட் ஆக்கணும், நம்ம கம்யூனிட்டி பேக்வர்ட் கம்யூனிட்டியை மோஸ்ட் பேக்வர்ட் ஆக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கல்யாண பத்திரிகையில் போடும்போது என்ன போடணும்? எல்லாம் லண்டன், பாரிஸ், அமெரிக்கா, சிங்கப்பூர் இந்த மாதிரி போட்டால் யார் நம்மளை மோஸ்ட் பேக்வர்ட் ஆக்குவாங்க? டிகிரி போடுறது, என்ன வேலை பார்க்குறாங்கன்னு போடக்கூடாதுன்னு அன்னைக்கு இதில் கூட மத்திய சபையில் கூட ஒரு தீர்மானம் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, சௌராஷ்டிரா மத்திய சபை. ஆனால் யாருமே கேட்கறதில்ல. ஒரு டிகிரி விட்டு போனால் கூட சண்டை போடுவோம். கல்யாண பத்திரிகையில் இன்விடேஷனில் என்னோட டிகிரி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட சண்டை போடுவோம். அந்த மாதிரி. ஸோ அந்த கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்ததுக்கு ஒரு ஃப்ரான்ஸ் போயிருந்தப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. ஃப்ரான்ஸில் அவர் துணியெல்லாம் எடுத்து துவைச்சி கொடுத்து அயன் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்களா. லேடிஸ்லாம் அவ்வளோ சிறப்பாக மதிப்பு கொடுக்குறாங்களாம். ஸோ நம்ம வந்து லேடிஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஃபாரின் கண்ட்ரீஸில் ஈவன் துபாயில் கூட பாருங்கள் லேடிஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. நான் போயிருந்த ஒரு தடவை துபாய் போயிருக்கப்போ எங்கள் அம்மா வந்து ஓல்டு லேடி தான். நான் இப்படி கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கார்லாம் நின்றுச்சு. அவங்க லேடிஸ் கிராஸ் பண்ணுறாங்க, ஓல்டு பீப்புள் கிராஸ் பண்ணுறாங்கன்னா காரை நிறுத்திடுறாங்க. ஒட்டகம் கிராஸ் பண்ணால் கூட போகக்கூடாது, கார்லாம் நிப்பாட்டிடணும். அந்த மாதிரி அப்படிலாம் ரொம்ப டிசிப்ளின் இருக்குது. நம்ம பாருங்கள் ரோட் ரூல்ஸ் யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வருது. சின்ன குழந்தைங்க போகிறாங்க, கிராஸ் பண்ணுறாங்க, வேகமாக வராங்க, ஃபாஸ்ட் ட்ரைவிங். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இது
அடுத்து என்னன்னா, நகரசபை கட்டடம் வந்து ஒரு இதில் வந்து ஒரு வேலை நடந்துட்டு இருந்துச்சான். இவர் ரவுண்ட்ஸ் போவார், சாரட்டு வண்டி வச்சுருந்தார். அப்போ ரெட்டை குதிரை கூட்டின சாரட்டு வண்டி, அதில் வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் நகர்வலம் போவார். அந்த காலத்து மன்னர்கள்லாம் இரவில் வந்து நகர்வலம் போகிற மாதிரி இவர் அப்படியே போயிட்டு என்ன நடக்குது, வேலையெல்லாம் நல்லா நடக்குதான்னு பார்த்துக்கணும். இப்போ தான் எல்லாருக்கும் கார்லாம் கொடுத்துருக்காங்க, அப்போல்லாம் இல்லை, பர்சனலாக வண்டி வச்சுருந்தா போய். அப்போ ஒரு கட்டடம் வந்து வேலை நடந்துட்டு இருந்தது. வேலை சரியாக இல்லை அப்படின்னு கொத்தனார் வந்துட்டாங்க. வெல்கேடி ஐயா வந்தோடனே, யாருப்பா இந்த கட்டடம் இது பண்ணுறாங்க, என்ன எப்படி பிளானில் கட்டுற அப்படின்னா, இன்ஜினியர் தான் சொல்லியிருக்காங்க. அந்த இடையங்குடி லப்பைக்கு என்ன தெரியும், லப்பை அப்படின்னா அந்த முஸ்லீம் இருக்கிறது அப்படி சொல்லிட்டாங்க. உடனே இதுக்கு துணைத்தலைவர், நகரசபை துணைத்தலைவராக இருந்தவர் முஸ்லீம். அவர்கிட்ட போய் இந்த கொத்தனாருக்கு சொல்லி இன்ஜினியர் போய் சொல்லிட்டார். உடனே இவங்க நகரசபை தலைவரும் துணைத்தலைவரும் அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க. அந்த மீட்டிங் டைமில் என்ன நீங்கள் ஒரு மாதிரி பேசுனீங்களாமே இந்த மாதிரி இப்படின்னு சொல்லி எங்கள் கம்யூனிட்டியை வந்து இது மாதிரி, அப்படியா யார் சொன்னார், இன்ஜினியர். அந்த இன்ஜினியர் அவர் சொல்லுவார். அது எது சொல்கிறேன்னா தைரியத்துக்கு தான் சொல்கிறேன். அந்த இன்ஜினியர் வந்தோடனே, ஏன்பா உன்னை இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தானே நீ குற்றம் சொல்லியிருக்க அப்படின்னு. ஆமாம், சரி உங்கள் அப்பா இந்த மாதிரி சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? நம்ம ஐயா வித்யானந்தன் ஐயா வந்துட்டு இருக்காங்க. ஸோ மரியாதைக்குரிய முன்னாள் மதிப்பிற்குரிய பேராசிரியர், பேராசிரியர் தான் இருக்கிறது, தலைமை ஆசிரியர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிசிப்ளினரி. அதான் நேற்றுக்கு பேசும்போது பாராட்டு பண்ணும்போது மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயாவை நீங்கள் மேடைக்கு வந்து 90 வயது இளைஞர், உங்கள் அப்பா அந்த மாதிரி சொன்னால் நீ கோச்சுப்பியா அப்படின்னு. இல்லை, அப்போ நானும் நகர தந்தை, நானும் உங்கள் அப்பா மாதிரி நினச்சிப்பேன், கோச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எல்லாருக்கும் பதவி வந்ததுன்னா பணிவு வரணும். அது மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். இவருக்கு 2 பேர் இருந்திருக்கு. அந்த பதவியும் வந்துச்சு. பதவியில் நம்ம தாக்கோலியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, வசித்திரு தனித்திரு விழித்திருன்னா பதவி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவரை பற்றி. இறுதியாக வந்து ஒன்று சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன். இவருக்கு ராஷ்டிரபந்துன்னு ஒரு பட்டம் எப்போ கிடச்சிச்சு, ராஷ்டிரபந்துன்ட்டு நிறைய பேருக்கு பட்டம் கொடுத்தாங்க. இவருக்கு 60 வயசு. இப்போ அவருக்கு 1870 பிறந்து 1952. அப்போ எனக்கு 7 வயசு. நான் வந்து சௌராஷ்டிரா எலிமெண்ட்ரி ஸ்கூல், கேர்ள்ஸ் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து திரௌபதி பட்டம்னு சொல்லுவாங்க, அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து தெருவில் வரும்போது சௌராஷ்டிரா பேங்க் கிட்ட, ஏன்னா இவர் பேங்க் ஆரம்பிச்சாருனால இவர் ஆரம்பித்த இடங்களெல்லாம் சுற்றி அந்த சடலத்தை தூக்கிட்டு வந்தாங்க. எங்கள் அப்பா ஒரு பக்கம், எங்கள் சித்தப்பா ஒரு பக்கம், இன்னும் 2 சித்தப்பா, 4 பேர் யாரையுமே தூக்க விடலை. முன்னாடிலாம் கேரி தானே பண்ணுவாங்க, 4 பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு போவாங்க. இப்போ தான் நம்ம ஆம்புலன்ஸ் வேனெல்லாம் வச்சுருக்கோம். அப்போ 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. எனக்கு அது தெரியாது. எங்கள் அப்பா போகிறாங்கன்னு கத்துறேன், அப்பா அப்பா அப்பான்னு. அப்புறம் எங்கள் பாட்டு, இரு உங்கள் அப்பாவோட தாத்தா இறந்து போயிட்டு அவரை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க போல. அப்போ தான் எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன் அவரை, எங்கள் தாத்தாவை நான் நல்லா பார்த்துருக்கேன். கண் பார்வை தெரியாது, ஒரு குச்சி வச்சுட்டு அந்த கால் அடி சத்தத்துலேயே அவர் கண்டுபிடிச்சுடுவார் யார் போகிறதுன்னு சொல்லி. யார் போகிறதுன்னு கேட்பாங்க. எல்லாரையும் தடவி கொடுத்து நல்லா படிக்கணும்பாங்க. கல்வியும் தொழிலும் அவர் 2 கண்கள். இந்த கல்விங்கிறதுனால தான் இந்த பாய்ஸ் ஹைஸ்கூல் ஆரம்பிச்சு சத்திரப்பள்ளி கூடமாக இருந்தது. இப்போ மக்களுக்கு அநேக பேர் எனக்கு வந்து தெரியும். அவர்கள் அனைவருக்குமே என்னோட நன்றி கலந்த வணக்கங்கள். பிறகு இந்த சூரியனார் தான் என்னை வந்து இங்கே வந்து நீங்கள் எதாவது பேசணும் அப்படின்னு சொன்னார். சரி பேசுகிறதுக்கு என்ன குறைச்சிக்கலாம், பேசுகிறேன், ஒன்றும் குறைஞ்சி போயிருப்போம், நம்ம நல்லா பேசுவாங்க. எங்கள் தாத்தாவோட பற்றி பேசணும்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கும் என்னோட வாய்ப்பு கேட்டவங்க அனைவருக்கும், நீங்கள் அனைவரும் இப்போ எல்லாம் வந்து கேலாவாக சந்திப்பு நடத்த போகிறது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமில் ஏதாவது வச்சுருப்பீங்க.
அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் யார் பெற்ற பேர் விருகை வையகம் நாங்களாம் இதான் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ்மேட்ஸ் கேட்டு நீங்களும் அப்படி இருக்கணும். அடுத்த தடவை நீங்கள் வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா அவங்களையும் வந்து மீட் பண்ண வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை வந்து எனக்கு நன்றி கலந்த வணக்கத்தை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு அமைக்கிறேன். மிகவும் சிறப்பாக உரையாற்றிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் திருமதி J.R. விஜயலட்சுமி அவர்களுக்கு நம்முடைய நண்பர்கள் சார்பிலும் விழா குழுவினர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த அவர்களை கௌரவிக்கும் விதமாக இன்று சிறப்பு விருந்தினராகவும் வந்திருக்கிற சித்தாசிரமம் தலைவரும் நாயகி மந்திரின் துணைத் தலைவருமான திருமதி கீதாபாய் அவர்களை டாக்டர் விஜயலட்சுமி அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அழைக்கிறேன். ப்ளீஸ் கீதாபாய். திருமதி கீதாபாரதி அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது டாக்டர் J.R. விஜயலட்சுமி அவர்கள் திருமதி கீதாபாரதிக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நான் உங்கள் சார்பில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திருமதி கீதாபாரதி அவர்கள் இந்த பள்ளியின் தாளாளர் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நன்றி.